12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 வகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 7.1 8ஆம் கணக்கு பார்க்கலாம். தலைகீழாக வைக்கப்பட்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் வடிவில் உள்ள ஒரு நீர்நிலை தொட்டியின் ஆழம் 12 மீட்டர் மற்றும் மேலுள்ள வட்டத்தின் ஆரம் 5 மீட்டர் என்க. நிமிடத்திற்கு 10 கன மீட்டர் வேகத்தில் நீர் பாய்ச்சப்படுகிறது எனில் 8 மீட்டர் ஆழத்தில் நீர் இருக்கும் போது நீரின் ஆழம் அதிகரிக்கும் வேகம் என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. தலைகீழாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு நீர்நிலை தொட்டியின் கூம்பு வடிவத்தை வரைஞ்சிடலாம். மேல் பகுதியின் ஆரமானது 5 மீட்டரும் அதன் ஆழமானது 12 மீட்டரும் கொடுக்கப்பட்டுள்ளது. 5 மீட்டர் ஆரத்தையும் 12 மீட்டர் உயரமாகவும் நம்ம குறிச்சிடலாம். இதுக்கு இடையில நீர் அதிகரிக்கக்கூடிய வீதமானது 8 மீட்டர் ஆழத்தில் நீர் இருக்கும் போது நீரின் ஆழம் அதிகரிக்கும் வேகம் கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. இப்போ 8 மீட்டர் ஆழத்தில் நம்ம ஒரு சிறிய கூம்பு வடிவம் ஒன்று வரைஞ்சிடலாம். அதனுடைய ஆரம் மற்றும் உயரத்தை ஆர் மற்றும் ஹெச்னு குறிப்பிடலாம். வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகளானது dv/dt, அதாவது கன அளவு அதிகரிக்கும் வீதமானது 10 கன மீட்டர் வேகத்தில் நீர் பாய்ச்சப்படுவதாக கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே dv/dtயின் மதிப்பு 10 கன மீட்டர் பர் நிமிடம் ஆகும். கணக்கிட வேண்டியது h = 8 மீட்டர் ஆழமாக இருக்கும் பொழுது dh/dt என்னங்கிறத நம்ம கணக்கிடணும். இரண்டு முக்கோணங்களும் வடிவொத்த முக்கோணங்களாக அமைவதால் அவற்றின் விகிதங்கள் சமமாக அமையும். எனவே சிறிய முக்கோணம் எடுத்துட்டோம்னா r/h சமம். இதேபோல் பெரிய முக்கோணத்தின் ஆரம் மற்றும் உயரங்களானது 5/12. r மட்டும் இடதுபுறம் வச்சுட்டு h வலதுபுறம் போகிறப்ப 5h/12 ஆகும். கூம்பின் கன அளவிற்கான நிபந்தனை v = 1/3 பெருக்கல் πr²h. 1/3 πr²hல் நமக்கு dh/dt தான் வேணும். அப்படிங்கிறதுனால ஆரத்தின் மதிப்பையும் ஹெச்சுக்கே மாற்றி அமைக்கலாம். எனவே v = 1/3 π. ஆரம் என்பதை எப்படி எழுதியிருக்கிறோம்? 5h/12ன்னு எழுதியிருக்கிறோம். அதை பிரதியிடலாம் பெருக்கல் h. இதை சுருக்கும் பொழுது 1/3 π 5 வர்க்கப்படுத்தும் பொழுது 25 h பெருக்கல் h h² பெருக்கல் 12 1/3 π 25 h² பெருக்கல் h எனும் பொழுது h³ பை டினாமினேட்டர் மதிப்பானது 144. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 25 π h³ பை 3 பெருக்கல் 144. இது வியின் மதிப்பு. டீயை பொறுத்து வகையிடும் பொழுது dv/dt = 25 π 3 பெருக்கல் 144 என்பது மாறிலி மதிப்புகள். h³ வகையிட்டோம் அப்படின்னா அடுக்கு முன்னாடி வந்ததுன்னா 3h² பெருக்கல் dh/dt ஆகும். 3 கேன்சல் ஆக போக மீதம் அமையக்கூடிய மதிப்புகளானது 25 π ஒரு 144 பெருக்கல் h² இன்ட்டு dh/dt h² dh/dt. ஹெச்சின் மதிப்பை சமன்பாட்டில் பிரதியிடலாம். அதே போல் dv/dtயின் மதிப்பையும் பிரதியிடலாம். h = 8 எனும் பொழுது dv/dtயின் மதிப்பானது 10 25 π பை 144 பெருக்கல் h² எனும் பொழுது மதிப்பு 8² பெருக்கல் dh/dt. இதை சுருக்கலாம். அப்போ 10 பெருக்கல் 10 சமம் 25 π பெருக்கல் 8 × 64 பை 144 இன்ட்டு dh/dt. இந்த மதிப்புகளை கேன்சல் பண்ணும் பொழுது 64 4 16 64 144 9 16 144. எனவே 10 சமம் 25 பெருக்கல் 4 100 π பை 9 dh/dt. நமக்கு தேவையானது dh/dt தான். மற்ற மதிப்புகளை இடதுபுறம் கொண்டு வந்துட்டோம்னா 10 பெருக்கல் 9 பை 100 π சமம் dh/dt ஆகும். ஒரு 0 கேன்சல் ஆகிடுது. அப்போ 10 100ல் 10 10கள் இருக்கும். 9/10 π 9/10 π என்பது dh/dtயின் மதிப்பு ஆகும். therefore dh/dt உயரம் அதிகரிக்கும் வீதமானது 9/10 π மீட்டர் பர் நிமிடம் ஆகும். தேங்க்யூ.